உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லக்கா, சாப்பாடு கேட்டு வந்தாங்க, அதான் அப்புறம் வர சொன்னேன். ஏய், எல்லாரும் போயிட்டு அப்புறம் வாங்க, போங்க. பாத்தீங்களாக்கா, இவ்வளவு சொல்லி ஒருத்தன் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. யோ, சொன்னது காதல் விழல, உனக்கு தனியா வேற சொல்லணுமா? போயா போ, அப்புறமா வா. அக்கா, நீங்க வாங்க, உள்ள போலாம். டேய் மச்சான், அங்க பாரு, அந்த ஆள் இன்னும் போகாம நம்மளே குறுகுறுன்னு பார்த்துட்டு நிக்கிறான். யோ, என்னையா, என்ன லுக்கு? ஐயா, இன்னும் பந்தியே ஆரம்பிக்கல, அதுக்குதான் சொல்றோம். நீங்க போயிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கல. எனக்கு சோறு போறது இருக்கட்டும், முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும்ல. பரதேசி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறான் பாருக்கா. சோறு கிடைக்கலன்ற திமிர்ல பேசுறான். அறிவு, கொஞ்சம் பேசாம இரு. அவர் ஏதோ சொல்ல வராரு. சாமி, புரியும்படியா சொல்லுங்களேன். உன் புள்ள பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இன்னொன்னு இருக்கு, அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டான்னா பயப்பட தேவையில்லை. தம்பி, இங்க வா, வா கிட்ட, கைய நீட்டு. இந்த கயிறு உன் புள்ள கையில இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி இந்த கயிறு இவனை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். மா, இந்த ஆள் சொல்ற மாதிரிலாம் சாத்தியமே இல்லம்மா. பைத்தியக்கார மாதிரி ஏதோ உடறிக்கிட்டு இருக்கான். மா, நீங்க ஏமா அதை கேட்டுட்டு நிக்கிறீங்க? வாங்கம்மா போலாம். டேய் மச்சான், முதல்ல அந்த கயிறு கட்டி அவன் மூஞ்சில வீசிட்டு வாடா. விட்டேரிடா. என்ன கேசவா, உன் நண்பனுக்கு நீயே யமனா மாற போறியா? என் பேரை கரெக்டா சொல்றாரு. சாமி, நீங்க சொல்றதெல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. இது என் அப்ப ஈசம் போட்ட முடிச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் பையனுக்குள்ள இருக்கிறது ரெட்ட உசுறு. அதுக்கு அவன் உண்மையாத்தான் இருப்பான். என்னப்பா, உனக்கு புரியுதா? சரி, என் பேரை சரியா சொன்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடுமா? மா, இதெல்லாம் சும்மாமா, காசு புடுங்குற வேலை. யோ, எவ்வளவு காசு வேணும் கேட்டு வாங்கிட்டு போயா. என்ன தம்பி, எனக்கு கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? சாரதா, உன் பையன் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கா. சாமியாரோட வார்த்தைங்க உங்களை காயப்படுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். உண்மைதாம்மா.
ஆதிக்கு இப்ப நடக்கிற கல்யாணம் ஏற்கனவே ஒரு தடவை கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஏன், எதனால அப்படி ஆச்சு? ஆதியோட இதயம் ரொம்ப பலவீனமா இருந்ததுனால மாற்று இதயம் பொருத்தணும்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல நடக்க இருந்த கல்யாணம் தான் இது. ஆதிக்கு உடம்புக்கு முடியாம போய் கல்யாணமே நின்னு போச்சு. இப்ப ஆதி ஆபரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காமா. ஆமாமா, ஆதி கூட இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்காரு. இன்னைக்காவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு எனக்கு பயமா இருக்குமா. ஏமா அப்படி சொல்றீங்க? மண்டபத்து வாசல்ல திடீர்னு ஒரு சாமியார் வந்து என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆதிக்கு ஏதோ ஒரு கண்டம் இருக்கிறதாவும் அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரப்போறதாவும் சொன்னாரு. புள்ளைய பத்தி இப்படி சொன்னா பெத்த மனசு படாத பாடுபடாதா? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அதாம வருத்தமா இருக்கு. அம்மா, நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. கடவுள் ஒண்ணு சொல்லலையே, சொன்னவரு ஒரு மனுஷன் தானே. ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நம்ம மனசை எப்பவுமே நல்ல விஷயங்கள் நினைச்சு ரொம்ப நேரம் சந்தோஷப்படாதுமா. ஆனா கெட்டது ஏதாவது நடந்துச்சுன்னா அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருப்போம். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. அம்மா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குல்ல. இந்த நிலைமையில நீங்க கண்டதையும் நினைச்சு மறுபடியும் உடம்ப கெடுத்துக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது உனக்கு எப்படிமா தெரியும்? அம்மா, ஆதிதாமா சொன்னாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்ததும் ரொம்பவே பதறிட்டாரு. நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். எங்க ஊர்ல இருக்கிற காமாட்சி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவம்மா. நாம நமக்காக வேண்டிக்கிறத விட மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டா அத கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாமா அந்த அம்மன். நீ எனக்காக ஒண்ணு பண்ணணுமா? சொல்லுங்கம்மா. நீ எனக்காக எப்படி வேண்டிக்கிட்டியோ அதே மாதிரி ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இன்னொரு தடவை வேண்டிக்கோமா. அம்மா, இத நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாமா. நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். சரி, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களை ரூம்ல விட்டுறவா? இல்லம்மா, உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பயம் சுத்தமா போயிடுச்சு. நான் ஆதி கிட்ட சொல்றேன், கண்டிப்பா உங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீ எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேம்மா. சரிம்மா, ரிசப்ஷனுக்கு நேரமாச்சு. நான் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். தேங்க்ஸ்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.